கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. கார்த்தி வந்து ரம்யாவை ரவுடிக்கிட்ட இருந்து காப்பாற்றிட்டாப்புல. அதனால் ரம்யாவோட மனசில் வந்து கார்த்திக் கொஞ்சம் உயர்ந்துட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஐஸ்வர்யாவை தரன்னு இழுத்துட்டு வராங்க நம்ம அபிராமியம்மா. இழுத்துட்டு வந்தோட கையோட வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு விடுறி கையை அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அருண் வராங்க. ஏமா இந்த மாதிரி நிலமையில் இருக்கப்போ இப்படி அடிக்கிற, நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, நீ இவ்வளோ மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறீ அப்படின்னு. பார்த்தியா என் பிள்ளை வந்து எவ்வளோ உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கான், இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு. அப்படி என்னம்மா பண்ணிட்டா, இது வரைக்கும் அவள் சொன்னது எல்லாமே போய் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படியாம்மா அப்படின்னு சொன்னோன்னே அருண் வந்து கேட்குறாங்க, மரியாதையாக உண்மையை சொல்லு, அம்மா சொன்னது உண்மையா அப்படின்னோடனே ஆமாங்க அப்படின்னோடனே பலாருன்னு 4-5 அடி அடிக்கிறாங்க. நம்ம அருண் அடித்து முடிச்சுட்டு மரியாதை என் கண்ணு முன்னாடி நிற்காத, நான் 5 வருஷமாக வந்து எவ்வளோ ஆசையாக ஏக்கத்தோடு இருக்கேன், இப்போ வந்து என்னை நீ ஏமாற்றிட்ட பற்றியா, இதை நான் எந்த ஜென்மத்திலையும் உன்னை மன்னிக்க மாட்டேன், மரியாதையை வீட்டை விட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோன்னா காலில் விழுவுறாங்க. காலில் விழுந்தாலும் சரி, இனிமேல் உன்னை மன்னிக்கிறதுக்கு உண்டான தேவையே கிடையாது, மரியாதை வீட்டை விட்டு வெளியில் போ, நீயா போறியா இல்லை நான் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவா அப்படின்னோடனே தீபா வந்து சொல்கிறாங்க, இந்த ஒரே ஒரு தடவை வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுடுங்க தீபா, இந்த விஷயத்தை தலையிடுற வேலை வச்சுக்காத, அவள் இங்கே இருக்க தகுதி இழந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து பேக் எடுத்துகிட்டு வராங்க. வந்தோன்னே வந்து தீபா ஒரு ரூமுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அருண் மாமா வந்து மன்னிக்க வைக்கிறேன் அப்படின்னோடனே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீ வந்து என்னையை மன்னிக்கலான்னு நினைக்கிறியா, நான் எப்படி இந்த வீட்டை விட்டு போகிறேன்னா கூடி சீக்கிரம் உன்னையும் வீட்டை விட்டு அனுப்பாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு அதிரடியாக சம மாதம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேக் எடுத்துகிட்டு வந்தோன்னே வந்து சரி இங்கே நிற்காத, முதல்ல கிளம்பு அப்படின்னு அருண் சொன்னோன்னா பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ரியா வந்து அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம், இனிமேல் வந்து நம்ம வீட்டில் எந்த சிக்கலும் கிடையாது, இருந்த ஒரு ஆளையும் துரத்தி விட்டாச்சு அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த பக்கம் பார்க்கில் வந்து என்ன போடுறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து பார்க்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ரியா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இறங்கினோன்னே வந்து அக்கா நீங்களும் இந்த வீட்டை விட்டு வந்துட்டீங்க, இப்போ எனக்கு தனியாக சப்போர்ட்டுக்கு கூட ஆள் இல்லை, அதான் நானும் அடுத்தது வெளில வந்துடணும்னு பயமாக இருக்குது, அப்படிலாம் ஒன்றை வந்து துரத்த மாட்டாப்புல, ஆனந்த் இருக்காப்புல எல்லாம் பார்த்துப்பாப்புல, நீ கொஞ்சம் பயப்படாமல் தைரியமாக இரு, நான் எப்படி வரணும்னு அந்த வீட்டுக்கு எனக்கு தெரியும், மன்னிப்பு கேட்டு நான் கொஞ்சம் நேரம் இப்போ கேட்டால் சரியாக வராது, கொஞ்சம் நேரம் கழித்து நான் கேட்டேன்னா வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ நீ உனக்கு அந்த நினப்பெலாம் இருக்கா, உன்னை வீட்டுக்குள்ளே விட்டா தானே அந்த மீனாட்சியும் துரத்தி விட்டுட்டு அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக கெத்தாக மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறது தான் என் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு தீபா மாதிரி அவளையும் துரத்துறது தான் என்னோடய அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. ஆட்டோவில் ஏறி இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக மீனாட்சி வந்து வந்துட்டுருக்கப்போ வந்து என்ன ரொம்ப யோசனையாக இருக்கியோ, ஐஸ்வர்யா போயிட்டான்னு அடுத்தது நீ தான் அப்படின்னோடனே ஓ அந்த நினப்பு வேறு இருக்கோ, அந்த பேச்சே என்கிட்ட கிடையாது, நீ வேணால் ஐஸ்வர்யாவை ஈஸியாக தூக்கிடலாம், என்னையெல்லாம் வந்து இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்கு உனக்கெல்லாம் திறமையும் கிடையாது அப்படின்னோடனே நீ ஆனந்த் கூட வந்து சேர்ந்து வரலான்னு நினைக்கிறாள், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அவன் கூட நான் ஏன் சேர்ந்து வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அதான் தலையை கட்டி தூக்கி போட்டேன்ல, அப்படி நீ ஒரு உண்மையான ஒருத்தியாக இருந்தால் நீ வந்து தூக்கி போட்ட அடுத்த செகண்டே வீட்டை விட்டு போயிருக்கணும், அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் யார் ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கேன், நீ இந்த சொத்தை அட்டை போடலான்னு நினைக்கிறேன், அதை தடுக்கிறது தான், அதுக்காக தான் நான் இந்த வீட்டில் என் அத்தைக்காகவும் தான் இருக்கேன் தவிர மற்றபடி எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது ஆனந்த் அப்படின்னு அதிரடியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ 1000 பேசினா என்ன, உனக்கு தான் வந்து இந்த வீட்டுக்கு மூத்த மருமக கிடையாது, நான் தானே மூத்த மருமக அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னேன் பலாருன்னு அடிச்சிருவேன் அப்படின்னோடனே இந்த மாதிரி இவகிட்ட எல்லாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, இவெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது, வா போகலான்னு மைதிலி அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க நம்ம ரம்யா வந்துட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக ஒருத்தர் வராப்பில் கையில் ஒரு பொருளோடு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து ரம்யாவை வந்து ஏற்கனவே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வேலையை விட்டு தூக்குனதுனால செம கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்காப்புல, கையில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ரம்யா மேலே படலான்ட்டு வர்றப்போ கார்த்திக் குறுக்க வந்து கையில் வந்து அடிபட்டோன்னே வந்து துடியாக துடிச்சு போயிடுறாங்க. நம்ம ரம்யா வந்து அச்சோ கார்த்திக் கையெல்லாம் பாறேன் இந்த மாதிரி அடிபட்டு போச்சு, ஏன் கார்த்திக் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு. என்ன பண்ணுறது மேடம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சின்ன காயந்தான் அப்படின்னா, அப்படிலாம் விட முடியாதுன்ட்டு கையில் அவங்க கர்ச்சீஃபை எடுத்து கட்டி போடுறாங்க. கட்டி போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அவனை பிடிச்சி உள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து நீங்கள் ஏதோ சொன்னீங்க அதுக்காக அவருக்கு வந்து கஷ்டப்படுறாப்புல, அதனால் இதோட பிரச்சனையை விட்டுருங்க, நீங்கள் அவரை மன்னிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை இதோட சுமூகமாக முடிஞ்சிடும், இல்லைனா மேற்கொண்டு அவர் ஏதாவது செய்யணும்னு நினைப்பார், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ நீ சொல்கிறேங்கிறதுக்காக நான் விட்டுறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வா ஹாஸ்பிட்டல் போடலான்னு கூப்பிட்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சின்ன காயந்தான் அப்படி சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மாணிக்கம் வந்து நடத்துப்பா நடத்து, நான் நினச்சி கூட பார்க்கல, நீ ரெண்டே நாளில் நம்ம மேடம் மனசில் இடம் பிடிச்சிட்டு அவங்க கையை வேறு தொட்டிட்ட பற்றியா அப்படின்னு. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப கற்பனை
கவலைப்படாதீங்க விடுங்க அப்படின்னோடனே இங்கே தீபாவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே ரம்யாவை வந்து நீங்கள் எதுக்கு காப்பாற்றுறீங்க, தேவையில்லாமல் அவள் கர்ச்சீஃப் வேறு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே இங்கே தீபா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட சூப்பராக முடித்தாங்க.